பெரியவர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு பொதுவான சில டிப்ஸ் அன்னைக்கு நம்மளுக்கு உபயோகரமான சில டிப்ஸ் இன்னைக்கு கூற இருக்கின்றேன். முதல்ல பூஜை அறை எடுத்துக்குவோம். பூஜை அறையில நான் இப்ப சொல்லக்கூடிய பொருள்கள் நிரம்பி இருந்தால் தெய்வ அருள் நன்றாக கிடைக்கும். அதனால பூஜை அறைக்கு டெய்லி பூஜைக்கு செல்லக்கூடிய நம்முடைய தாய்மார்கள், பெண்கள், ஆண்கள் எல்லோரும் இதை கடைபிடிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். கடவுளை வணங்கும் போது பக்கத்துல இந்த எண்ணெய் பாட்டில் இதெல்லாம் வச்சுட்டு வணங்கக்கூடாது. எண்ணெய் பாட்டில்கள் எல்லாம் இருந்தால் தூரமாக அவற்றை எடுத்து வைத்து விட வேண்டும். அதே மாதிரி பூஜை அறையில எப்போதும் தண்ணீர் இருக்க வேண்டும். அந்த பஞ்சபூதம் சொல்றோம் பாத்தீங்களா, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் அந்த பஞ்சபூத ஆற்றலை தரக்கூடிய வகையில மற்றபடி எல்லாமே ஆகாயம் மேல இருக்கு, காற்று இருக்குது, அதே மாதிரி நிலம் இருக்கு, தீபம் முன்னாடி நெருப்பு இருக்கின்றது, தண்ணீர் மட்டும் சேர்த்து வைக்க வேண்டும். இந்த நீர் எதிர்மறை ஆற்றலை பூரா அப்படியே பரிபூர்ணமாக கிரகித்துக் கொள்வோம். அதனாலதான் 3 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம தண்ணீர் வச்சிருந்தாலும் அப்படியே வச்சிருக்க கூடாது. நீங்க கலசத்துல தண்ணீர் வச்சிருந்தீங்கன்னா அது நம்ம ஒரு மண்டலம் அந்த 48 நாள் வரைக்கும் வச்சிருக்கலாம். இல்ல கலசமே ஆவாகனம் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நாட்கள் வைத்திருக்கலாம். ஒரு சின்ன டம்ளர்லயோ இல்ல சின்ன கூலையிலயோ தண்ணீர் வச்சிருந்தோம்னா 3 நாட்களுக்கு ஒரு முறை அந்த தண்ணீரை மாற்ற வேண்டும். அந்த பூஜை அறையிலிருந்து தண்ணீரை எடுத்து நம்ம வீட்டுல செடி கொடிகள் இருக்கும், இல்ல தொட்டியில செடி வச்சிருப்போம், இல்ல தென்னை மரம், வேற வில்வ மரம், இந்த மாதிரி மரங்கள் வச்சிருப்பீங்க. அந்த மரங்களுக்கு ஊற்றி புதிய தண்ணீரை மாற்றி வையுங்கள். பூஜை அறையில கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய படம் இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு குலதெய்வமே எதுன்னு தெரியாம காலப்போக்கில் அப்படியே மறந்துடுறாங்க. அதே மாதிரி அந்த குலதெய்வத்தினுடைய எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த குலதெய்வம் சில பேருக்கு காவல் தெய்வமாக இருக்கலாம். அந்த நம்முடைய வம்சாவளியினுடைய 21 தலைமுறைக்கு முன்னால் இருந்தவர்கள் தான் குலதெய்வமாக அமைமார்கள். அதனால அந்த குலதெய்வத்தினுடைய படத்தை கட்டாயம் நம்ம வைத்திருக்க வேண்டும். இல்ல அப்புறம் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி அந்த பூஜை அறையிலேயே நம்ம சாமியை ஒட்டி நம்ம கீழே சின்ன கண்ணாடி வச்சுட்டு இருந்தீங்கன்னா போதும். நம்ம லேடிஸ்லாம் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போறாங்க, சில ஜென்ட்ஸ் எடுத்துட்டு போறாங்க. அந்த மாதிரி படம் வச்சிருந்தீங்கன்னா அந்த கண்ணாடியின் வாயிலாகத்தான் நம்முடைய மறைந்த முன்னோர்கள் நம்மை பார்த்து ஆசீர்வாதம் வழங்குவதாக ஐதீகம். அப்புறம் தெய்வத்தின் ஆற்றலை அது பிரதிபலிக்க செய்யும். அதே மாதிரி பூஜை செய்வதற்கு அன்றைய தினம் மலர்ந்த மலர்களை மட்டுமே பயன்படுத்துங்கள். இந்த நம்ம ஒரு 3 நாளுக்கு முன்னால வாங்கின பூவு இதெல்லாம் கூடிய வரைக்கும் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி வாசம் உள்ள மலர்கள் தான் இருக்க வேண்டும். இந்த வாசம் இல்லாம மலர்கள் சில பேர் நிறைய பேர் பிளாஸ்டிக் மாலை இல்ல காகிதப்பூ மாலை இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க. அதுக்கு வெட்டி வேர் மாலை இருந்ததுன்னா சில நாள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முகூர்த்த நாள்ல இந்த பூ மாலை தொடர் விலையெல்லாம் அதிகமா இருக்கும். வெட்டி வேர் மாலை வாங்கி வச்சீங்கன்னாலும் அது நாள்பட வருடக்கணக்கிலே உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை தண்ணீர்ல லேசா டிப் பண்ணி லேசா உலர்த்தி அதை வச்சுட்டு இருந்தோம்னா அந்த வெட்டி வேரினுடைய நல்ல நறுமணமும் இதா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம செய்யும் போது நமக்கு என்னைக்குமே நல்ல பரிபூர்ண கடாட்சம் விளங்கும். அதே மாதிரி நிறைய பேர் குளிக்கும் போது சில முறைகள்லாம் இருக்கு. அந்த முறையில நம்ம குளிச்சுட்டு வர்றது நல்லது. குளிக்கும் போது குளிர்ந்த நீரை எடுத்தோன்னு தலைக்கு எடுக்கக்கூடாது. காலில் இருந்து காலு, கணுக்காலு, இடுப்பு, வயிறு, மார்பு, அப்புறம் கடைசியில தான் தலைக்கு விட வேண்டும். ஆனா அதே மாதிரி சுடுதண்ணீர் ஊற்றுவதாக இருந்தால் மேலிருந்து கீழாக ஊற்றலாம். ஏன்னா குளிப்பதற்கு சுடுதண்ணீரை விட குளிர்ந்த தண்ணீர் தான் நம்ம ஒரு நல்ல பயனுள்ள இது தரும். அப்படியே உங்களுக்கு ரத்த ஓட்டத்தை டக்குன்னு ஊக்குவிக்கும். எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது கூடிய வரைக்கும் நம்ம
சுடுதண்ணீர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனா சில பேர் அந்த எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கும்போது, அந்த குளிர்காலமாக இருக்கும்போது சுடுதண்ணீர் ஒரு விதமான சூட்டுல சுடுதண்ணீரை பயன்படுத்தலாம். அதே மாதிரி வீட்டுல சில பேர் நிறைய சிலைகள்லாம் வச்சிருப்பாங்க. அந்த சிலைகள் வைக்கும் போது என்ன மாதிரி சிலைகள் வைத்தால் அனுகூலமாக இருக்கின்றது என்று தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். தாய் பசு உடன் இருக்கக்கூடிய சிலை வைப்பது நல்லது. கன்று புண்ணியத்தை தரும், மேலும் பல பிரச்சனைகளை தீர்க்கும். யானை சிலை இது செல்வம் மற்றும் செழுமையை உண்டாக்கும். கணபதி சிலை துன்பங்களை போக்கும், வாஸ்துப்படி மங்களகரமானது. ஓடும் குதிரையினுடைய சிலை செழுமையும் மகிழ்ச்சியும் இன்பத்தையும் தரும். கிளி சிலை மன அழுத்தம் குறைந்து நிம்மதி உண்டாகும். ஆமை சிலை துன்பங்கள் குறையும், மகிழ்ச்சி வர ஆரம்பிக்கும். நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா கணபதி சிலை வச்சிருப்போம், யானை சிலை வச்சிருப்போம். இந்த ஓடும் குதிரை அது மனதனுடைய உத்வேகத்தை ஊக்குவிக்கும், நம்முடைய தன்னம்பிக்கையை தரும், மகிழ்ச்சியும் செழுமையும் தரும். ஆக இந்த மாதிரி சிலைகள்லாம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நன்றாக இருக்கின்றது. அதே மாதிரி நிறைய பேர் நம்ம காய்கறிகள்லாம் தானம் பண்றோம். இந்த மாதம் திதிக்கு கொடுக்க வேண்டிய காய்கறிகள், இல்ல வருடாந்திர திதிக்கு கொடுக்க வேண்டிய காய்கறி, சில நாட்கள்லயே நம்ம காய்கறி தானம் பண்ணுவோம். அந்த மாதிரி காய்கறிகள்லாம் தானம் பண்ணும்போது என்ன மாதிரி காய்கறிகள் தானம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பாகற்காய், சுண்டைக்காய் போன்ற கசப்பு காய்கறிகளை தானமாக வழங்கக்கூடாது. ஏன்னா தானம் கொடுப்பவருக்கும் வாங்குபவருக்கும் இடையே மனக்கசப்பை அது உருவாக்கும். சேப்பங்கிழங்கு, முள்ளங்கி, பாகற்காய் போன்ற பொருட்களையும் தானமாக பெறுவதை தவிர்க்க வேண்டும். ஆனா இதெல்லாம் நம்ம மாதாந்திர திதி, வருடாந்திர திதியில நாட்டுக்காய்கள்ல இந்த சேப்பங்கிழங்கு, முள்ளங்கி, பாகற்காயில கட்டாயம் சேர்க்க வேண்டும். சில நேரத்துல அவசியம் ஏற்பட்டால் ஒரு ரூபா கொடுத்துட்டு காய வேணாலும் வாங்கிட்டோம்னா இந்த கசப்பு இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்காது. மனதிலே இந்த நிம்மதியை கொடுத்து கொண்டு இருக்கும். ஆக அதே மாதிரி இந்த குப்பை அல்றது பாத்தீங்கன்னாலும் நிறைய சின்ன சாதாரண மேட்டர் தான், அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. விளக்கு வைத்த உடனே, மாலை தீபம் வைத்த உடனே, இல்ல லைட் போட்ட உடனே கூட்டக்கூடாது. குப்பையை அறுக்கி வெளியே போடக்கூடாது. போட்டோம்னா மகாலட்சுமி நம்ம இல்லத்திலிருந்து வெளியே சென்று விடுவாள் என்பது ஒரு ஐதீகம். அதே மாதிரி விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறம் நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய பூச்செடியிலிருந்து பூக்கள் பறிப்பது, வாழை இலையை வெட்டுவது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது. வீட்டில் விளக்கேற்றிய பின் பால், மோர், உப்பு, தவிடு, சுண்ணாம்பு, அரிசி போன்றவற்றை அக்கமக்கத்துக்காரர் கேட்கறாங்க, சொந்தக்காரர் கேட்கறாங்கன்னு நம்ம தானம் செய்யக்கூடாது. விளக்கேற்றியவுடன் துணி துவைக்கவோ தலை குளிக்கவோ கூடாது. அதே மாதிரி தலைய லேடிஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் தலை முடிந்து விற்பவர்களே கம்மி. எல்லாம் தலையை விரிச்சு போட்டுட்டு அப்படியே அவங்களுக்கும் பாவம். இந்த வெய்ய காலத்துல உப்புசமா இருக்குது, இல்லைன்னா தலை குளிச்சுட்டு வந்தா அந்த ஈரம் காயணுங்கிறதுக்காக தலைக்கு குளிச்சுட்டு அப்படியே முடிய போறோம் ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. அது கூடிய வரைக்கும் அந்த விளக்கேற்றினதுக்கு அப்புறம் அந்த மாதிரி பண்ணாம இருக்கணும். அதே மாதிரி நம்ம விளக்கேற்றிய பின் கதவுகளை என்னைக்கும் ஒரு மணி நேரம் திறந்து வச்சிருங்க. அந்த மாலை நேரம் தீபம் ஏற்றோம்னா மகாலட்சுமி வரக்கூடிய நேரம், காலை நேரமும் வீட்டின் மெயின் வாசல திறந்து வச்சிருக்கணும். அதுக்காக இரவு பகல் முழுவதும் காலையில 6 மணிக்கு ஓபன் பண்ணா சாயங்காலம் 7 மணி வரைக்கும் கதவை சாத்தாமே ஓபன் பண்ணியிருக்கவும் கூடாது. ஆக இந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் அன்றாடம் நம்ம பழகி அதை செய்து கொண்டிருந்தோம் என்றால் வாழ்க்கையிலே நல்ல மகிழ்ச்சியும், வீட்டிலே நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலையும், செல்வமும் தாண்டமாடும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.